ஹாய் ஹலோ தமிழத்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது போல் வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா எல்லோரும் மறக்காமல் தமிழத்துக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு நியூ மாடல் கூடை போடுறது தான் நான் சொல்லித்தர போகிறேன். இந்த கூடைக்கு எப்படி பேஸ் போடணுன்றது, என்ன அளவு, எத்தனை ரோல் எடுத்தேன்றதெல்லாம் நான் ஏற்கனவே போன வீடியோவில் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். அதில் நான் ரன்னிங் ஒயர் கட் பண்ணலை. இந்த இதுவில் பாருங்கள், அப்படியே த்ரூவாக தான் இருக்குது. இதை வச்சு தான் நாம் போட போகிறோம். இந்த மெத்தடுக்கு நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணக்கூடாது. இந்த கூடைக்கு நான் இங்கே பாருங்கள், இந்த பேஸ்க்கு நான் குச்சி சொருக்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நியூ மாடலில் நியூ டெக்னிக்கில் நான் எப்படி குச்சி சொருக்கி பேஸ் போடணுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கான லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். இப்போ நம்ம பொதுவாக இந்த மாதிரி நார்மல் நாட்டில் நம்ம பேஸ் போட்டுருவோம். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் கார்னர் திருப்புறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கார்னர் திருப்பிடலாம். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் போடுங்க, உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக புரியும். வீடியோவை நல்லா கவனமாக பாருங்கள். இந்த பேஸுக்கு நான் ரன்னிங் ஒயரை கட் பண்ணல. இங்கே பாருங்கள், நான் 1 ரோல் எடுத்ததில் என்கிட்ட 1/4 ரோல் தான் இருக்குது. அப்படியே தான் இருக்குது இந்த ரன்னிங் ஒயரு. இப்போ இதை வச்சு தான் நாம் கார்னர் திருப்ப போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம அப்படியே போட்டுக்கிட்டு வரணும். இதை பாருங்கள், அவ்வளோதான். இந்த ட்ரையாங்கிள் வந்துருச்சு பாருங்கள். திரும்பவும் நான் எடுத்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்படி இந்த நீல வாக்கில் தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரும். இந்த கூடைக்கு செவர் மாதிரி வருது பார்த்திங்களா, அதில் தான் நமக்கு ஃபஸ்ட்டு கார்னர் திருப்ப வேண்டியது வரும். இந்த அடியோட அகலத்துலேருந்து தான். இந்த பாருங்கள், இப்படி எப்பவும் போல் ஒரு லூப் எடுத்துக்கோங்க. அது பக்கத்தில் இருக்கிற ஒயரை எடுத்து இப்படி சுற்றுங்க. நம்ம எப்பவும் போல் எப்படி நார்மல் நாட் போடுவோமோ அதே மாதிரி ஒரு நாட் போடுங்க. போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு கார்னர் திரும்பிடுச்சு. நான் உங்களுக்கு இந்த 4 கார்னரும் எப்படி திருப்பதுன்றதை நான் உங்களுக்கு போட்டே காமிக்கிறேன். இது நமக்கு ஃபஸ்ட்டு கார்னர் திரும்பிடுச்சு. நாம் இதை அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இதில் நம்ம அடையாளத்துக்கு வச்சோம் பார்த்திங்களா, அந்த முடிச்சு இனிமேல் தேவையில்லை, அதை எடுத்துடலாம். இதுக்கு நீங்கள் கட்டாயம் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விடக்கூடாது. கட் பண்ணாமல் நம்ம அப்படியே தான் போடணும். இப்போது இந்த லாஸ்ட் எண்டிங் வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இன்னைக்கு இந்த பக்கம் திருப்பிக்கிறேன். இதான் ரன்னிங் ஒயரு. இது முறுக்கி வரும். நம்ம கொஞ்சம் அப்படியே எடுத்து போட்டுக்கணும். எப்பயுமே ஒயர் கொஞ்சம் பெருசாக விட்டோன்னா வரும் பார்த்திங்களா, அந்த இது தான். இப்போ பாருங்கள், 2வது கார்னர் திருப்புறேன். பாருங்கள், திருப்பிட்டேன். இதே மாதிரி தான் நாம் போட்டுக்கிட்டே வரணும். நாட்டை மட்டும் நல்லா டைட்டாக போடுங்க. அப்போ தான் கூட உங்களுக்கு லைஃப் வரும்.
இல்லைன்னா நீங்கள் நாட் லூஸாக இருந்துச்சுன்னா கூடை நாளாக நாளாக வெயிட் போடும் போது கொஞ்சம் கேப் விழ ஆரம்பிச்சிடும் இங்கெல்லாம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்போ போட்டோன்னாலும் நாட்டை மட்டும் நல்லா டைட் போடணும். அதேமாரி பேஸ் போடும் போதும் நல்லா டைட்டாக போடணும். இப்படியே போட்டுக்கிட்டே வரணும். இந்த கார்னர் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த லாஸ்ட் இது வந்துட்டேன். இப்போ இது 3வது கார்னரு. இது 3வது கார்னரு. அதுவும் நம்ம இப்போ திருப்பியாச்சு. இனி அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போது 4வது கார்னர் பாருங்கள். குச்சி கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்படி உள்ளே தள்ளிட்டு போடுங்க, எல்லாம் கையை கொடுத்தோம். இங்கே பாருங்கள், இந்த 4வது கார்னரும் திருப்பிட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக கார்னர் திருப்ப முடியும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா கார்னர் திருப்புறது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயந்தான் இது. உங்களுக்கு நான் ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கவனமாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இனி இதை இப்படியே போடணும். நான் இந்த இடம் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லாஸ்ட் வரும்போது சொல்கிறேன். நான் இது வரைக்கும் போட்டுட்டு வரேன். இங்கே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு கார்னர் திருப்பினோம்ல அந்த இடத்துக்கே வந்துட்டோம். இப்போது எப்படி நம்ம கூட போடணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது வந்து செகண்ட் லைனாக கணக்காகும். இந்த பாருங்கள், அவ்வளோதான். இப்படியே நாம் ஃபுல்லாக கூட போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இதை வந்து நம்ம இப்படி வச்சு போடணும். உங்களுக்கு தெளிவாக தெரியாதுன்றதுனால நான் இந்த மாதிரி வச்சு போடுறேன், படுக்க வச்சு போடுறேன். நீங்கள் உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இனி நாம் வந்து அப்படியே கூட ஃபுல்லாக எப்படி போடுவோமோ அதேமாரி போடணும். இது வந்து ஏணிப்படி முடித்து இல்லாமல் போடுற மாடல் இது. நீங்கள் இதை அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கூட வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். உங்களுக்கு இனிமேல் இதை பாருங்கள், இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த செகண்ட் லைன் வர்றது. உங்களுக்கு ஏன் கார்னர் திருப்புற பிரச்சனையே இருக்காது. இதில் ரொம்ப ஈஸியாக போடலாம். பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே வரும். நீங்கள் ஒரு தடத்துக்கு 2 தடமாக நீங்கள் வீடியோவை பாருங்கள். நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூடை எப்பயுமே போடுங்க. எப்போவுமே பெரிய கூடையாக பிகினஸாக இருக்கவங்க போடக்கூடாது. சின்னதாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வேஸ்ட் ஆனாலும் அதை எப்படியாவது நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். பெரிய கூடை அளவு எப்பயுமே எடுக்காதீங்க. ஒரு சின்ன கூடை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பெரிய கூடை போடணும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இனிமேட்டு கூட அப்படியே எழும்பிக்கிட்டே போகும்.
இனி உங்களுக்கு எதுவுமே கொலாப்ஸே ஆகாது. நீங்கள் பாட்டு அப்படியே ரன்னிங் ஒயரை கட் பண்ண வேண்டியது இல்லை, கூட ஃபினிஷ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணி விடணும். ஒயர் சின்னதாகிடுச்சுன்னா நாம் வந்து கூடையை முடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ஒயர் நமக்கு சின்னதாகும் போது கூடையே நாம் முடிச்சுக்க வேண்டியதாக. இந்த அளவுக்கு வேணாலும், இந்த அளவு வந்த போதும் நீங்கள் விட்டிங்கனாலும் பரவாயில்ல. ஏன்னா இது வந்து சொருக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த அளவு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒரு 1/4 அடி அந்த மாதிரி விட்டுட்டு சொருகுனிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபினிஷ் பண்ணும்போது. இல்லை அதுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக விடணுன்னாலும் விடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம கூட போடுறத விட சொருகிறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இது பண்ணி விட்டோன்னா கைப்பிடி போடும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும். இனி நம்ம இப்படியே இந்த கூடையை ஃபுல்லாக போட்டுகிட்டே வர வேண்டியதாங்க. நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கூடையை நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம 4 சைடும் கார்னர் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மெத்தட்லேயும் நம்ம வந்து ஈஸியாக போடலாம். புதுசாக பிகினர்ஸ்க்கு வந்து நீங்கள் இப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சீக்கிரமாகவும் உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் போனீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.